தளபதி நான் சுந்தரி கண்ணால் ஒரு செய்தி அந்த பாட்டில், ம் ஓ பிரியா பிரியாங்கிற பாட்டில் எல்லாம் சிம்பனிக் பாம் தான். ம் எல்லாம் ஒரு சிம்பனி வாசிக்கிற மாதிரி தான் போகும் மியூசிக்கெல்லாம். பாடல் எழுதுகிற அளவுக்கும் போனீங்களே. வந்து வாலி கூட ஒரு முறை கவிஞர் வாலி அவர்கள் சொல்லும்போது வெண்பா வந்து நான் வியக்கிற அளவுக்கு வெண்பா எழுதியிருந்தாருன்னு. அது அந்த பாடலில் சொந்தமாக எழுதுறது கவிதைகள் அது ரொம்ப லேட்டு. 2000 தான் வந்து நான் வெண்பாவே எழுத ஆரம்பித்தேன். வெண்பா எழுதலாம்னு சொல்லிட்டு ஒன்று எழுதுகிறேன். மனசில் நினைக்கிறது வார்த்தை ஒன்றா இருக்குது, இங்கே எழுதுகிறப்போ இலக்கணம் பழையா இருக்குது. இலக்கணத்துக்கு சரி பண்ணோம்னா மனசில் நினைக்கிறது வர மாட்டேங்குது. அந்த மாதிரி ஒரு தடவை சீன்னு தூக்கி போட்டேன். 2000 தான் கரெக்டாக. அப்போ ரெக்கார்டிங் உள்ளே நடந்துக்கிட்டு இருக்கு. இந்த கேப்பில் அதாவது வந்து மியூசிக் எழுதிட்டேன்னா 7 to 7:30 முடிஞ்சு போயிடும். 7:30 மியூசிக் போயிடுச்சுன்னா அப்புறம் 9 o'clock மியூசிக் எல்லாம் செட் பண்ணிவிட்டு அவங்க இப்போ இந்த எலக்ட்ரானிக்ஸ் எல்லாம் வந்ததுனால எல்லோரும் ப்ரோக்ராம் பண்ண வேண்டியது இருக்குது. அந்த ப்ரோக்ராம் பண்ணுறதுக்கு டைம் ஆகும். அந்த டைமில் நான் உள்ளே சும்மா உட்காந்துருக்கணும். உள்ளே ஒன்றும் வேலை இல்லை. ஏன்டா சும்மா உட்காந்துருக்கணும்னு சொல்லிட்டு எழுத ஆரம்பிச்சது தான் நான் எழுதின புக்ஸு. ஞானகங்கா, வெட்ட வெளிதனில் கொட்டி கிடக்குது, சங்கீத கனவுகள், இந்த மாதிரி நிறையா புக்ஸ் எல்லாம் எழுத எடுத்துன்னா அதில் தான் வெண்பா எழுத ஆரம்பித்து தூக்கி போட்டுட்டேன். தூக்கி போட்டு அப்புறம் ஒரு 2-3 நாள் கழித்து பார்த்தா தூக்கி போட்டது அங்கே இருக்குது. இது என்னடா அது என்னான்னு பார்த்துறேன்னா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்து எழுத ஆரம்பித்தேன். அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமாக எழுதி 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 வர்ற புலவர்கள்லாம் வியக்கிற அளவுக்கு வந்துருச்சு. சிம்பொனி முயற்சி பற்றி பேசிகிட்டு இருந்தோம். இப்போ March 8 இந்த அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்களேன். அந்த இப்போ வந்து உலக இசை மேதைகள் மொசார்ட், பீத்தோவன் இது மாதிரி இருக்கக்கூடியவங்க தான் அந்த இசைக்கு அறியப்படுறாங்க. இப்போ அவங்களுடைய கச்சேரிகள் எல்லாம் நம்ம யூடியூப்லலாம் எடுத்து பார்த்தோம்னா ஒரு பெரிய மேடை, 70-80 கலைஞர்கள், வெவ்வேறு விதமான இசை கருவிகள், இதை வச்சு ஒரு ஃப்ளோவில் வாசிக்கிற காட்சிகளை பார்க்க முடியுது. உங்களோட சிம்பொனி ஆட்டம்ன்றது என்ன? அது எப்படி வரப்போகுது? இல்லை ஆரம்பத்துலேருந்தே இப்போ நான் கேட்ட கிளாசிக்கல் மியூசிக்கெல்லாம் வச்சுட்டு தான் இங்கே வந்து சினிமா சாங்ஸில் வந்து அந்த சிஸ்டத்தெல்லாம் நான் கொண்டு வந்தது. ஹார்மனி அப்படிங்கிறது வந்து சினிமாவில் இல்லாத நேரத்தில் ஹார்மனி இருந்தது. அது வந்து இதுதான் இது அப்படின்னு ஒரு டெஃபினட்டாக யாருக்குமே தெரியாமல், இப்போ விஸ்வநாத் சார் சாங்கில் எவ்வளோ சாங்ஸில் வந்து இந்த ஹார்மனியெல்லாம் போயிருக்கு. ஆனால் அது ஹார்மனி தான், இதுதான் வேணும் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி நடந்த விஷயங்கள் இல்லை. அது அப்படியே போகிற போக்கில் அப்படியே நடந்துட்டு போயிருக்கு. இப்போது ஒரு கிட்டார் வாசிக்கிறவர் வந்து இந்த பாட்டில் கிட்டார் வாசிங்கன்னு சொன்னால் அவர் என்ன வாசிக்கணுங்கிறத வந்து அவரே வாசி தீர்மானம் பண்ணுறது தான். அந்த டியூனை கேட்டுட்டு பண்ணுறது தான். இந்த கார்டு வாசி அந்த கார்டு வாசின்னு